ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னோட ஸ்டைல் மல்டிகிரெயின் அடை தோசை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் மல்டிகிரெயின் அடை தோசைன்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரே ஒரு ரெசிபி சொல்லித்தர போறதில்ல. நிறைய ரெசிபிஸ் நான் இன்னைக்கு சொல்லித்தரத வச்சு நீங்களே கிரியேட் பண்ணி பண்ற மாதிரி தான் சொல்லித்தர போறேன். அதாவது டைனமிக் மல்டிகிரெயின் அடை தோசை. இது கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான கைட். இதோட ஹோல் அப்ஜெக்டிவ் என்னன்னா, சும்மா சும்மா ஒரே அடை தோசையை பண்றதுக்கு பதிலா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வெரைட்டியா பண்றது தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு 5 ரெசிபி குடுத்துருக்கேன். அதோட குயிக் வாக் த்ரூவும் பண்றேன். உங்களுக்கு அந்த 5 ரெசிபிய சாம்பிளா வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்கு போலாம். இப்ப இந்த என்டையர் அடை தோசைய நம்ம 5 ப்ரப்போர்ஷன்ஸா பிரிச்சுக்க போறோம். அந்த ஒரு ப்ரப்போர்ஷன் எய்தர் துவரம்பருப்பு இல்லாட்டி பச்சை பயிறு. கண்டிப்பா இது 2த்துல ஒண்ணு இருந்தாலும். ஏன்னா துவரம்பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அரைக்கும்போது அது நேச்சுரலா ஒரு ஸ்டிக்கினஸ் குடுக்கும். ஒரு ஸ்டார்ச்சினஸ் குடுக்கும். ஸோ மீதி 4 போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 போர்ஷன்ஸ இந்த துவரம்பருப்பு அழகா பைண்ட் பண்ணி குடுத்துரும். அதே மாரி தான் பச்சை பயிரும். அத அரைக்கும்போது ஒரு நேச்சுரல் ஸ்டிக்கினஸ் அண்ட் ஸ்டார்ச்சினஸ் இருக்கிறதுனால, மீதி 4 போர்ஷன் நீங்க என்ன போட்டாலும் அது பைண்ட் பண்ணி குடுத்துரும். அதனால இன்னைக்கு சொல்லி தர போற அடை தோசை வெரைட்டில 5 போர்ஷன்ஸ்ல 1 போர்ஷன்ஸ் இது ஒண்ணு வச்சுக்கோங்க. இது தவிர மீதி என்னலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காம்போனன்ட் வைஸ் மாரி சொல்லிட்டு வரேன். முதல் காம்போனன்ட் பல்சஸ். இந்த பல்சஸ நீங்க 2 போர்ஷன்ஸ்லேருந்து 4 போர்ஷன் வரைக்கும் சேர்த்துக்கணும். அதாவது மினிமம் 2 போர்ஷன் பல்சஸ் இருந்தே ஆகணும். இதெல்லாம் பைண்டிங்காக தேவை. மேக்ஸிமம் 4 போர்ஷன்ஸ். அதுக்கு மேல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தோசை சரியா வராது. இந்த பல்சஸோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கருப்பு கொண்டைக்கடலை, பெரிய கொண்டைக்கடலை, ராஜ்மா, கொள்ளு, காராமணி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும். இது எல்லாமே இந்த பல்சஸ் கேட்டகரியில வந்துரும். மேக்ஸிமம் 4 போர்ஷன்ஸ். அந்த 4 போர்ஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு போர்ஷன் துவரம்பருப்பு இல்லாட்டி பச்சை பயிறு இருந்தாலும். அடுத்த காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். கண்டிப்பா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸும் கண்டிப்பா வேணும். இது கிரெயின்ஸ் மூலமா வரும். ஸோ இதோட போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 அதாவது ஆப்ஷனல் இல்லாட்டி மேக்ஸிமம் 2 போர்ஷன்ஸ் தான் வரும். நீங்க ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தோசை சுடும்போது பிரிய ஆரம்பிச்சுரும். அதாவது ஒழுங்கா தோசை வராது. அதனால எய்தர் 0 ஆர் மேக்ஸிமம் 2 போர்ஷன்ஸ் தான் இதுக்கு அலவுடு. உங்களுக்கு கொஞ்சம் கிரிஸ்பியா வேணும்னா, இத 2 போர்ஷன்ஸா மாத்திக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி, கீன்வா, ஜோவர், ஓட்ஸ். ஓட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் கட் ஓட்ஸ். இதெல்லாம் இந்த கிரெயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ல வரும். ஓட்ஸ்ன்னு சொல்றது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் தான். ரோல்டு ஓட்ஸ் கிடையாது. ரோல்டு ஓட்ஸ்க்கு வேற மாரி வரும். ரோல்டு ஓட்ஸ் இதில நான் இன்க்ளூடே பண்ணல. ஸோ இது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ்க்கு தான் இது சொல்றது. ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் நியூட்ரிஷனுக்கு தான். இது ஆப்ஷனல் தான். இது யூசுவலா நம்ம இப்பலாம் வந்து பாப்புலரா ராகி, ஜோவர் எல்லாம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதனால இத நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம 3வது காம்போனன்ட் ஃபேட் இல்லாட்டி டேஸ்ட் என்ஹான்சர்ஸ். இது 2ல எது வேணா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பீனட்ஸ், அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். இது மேக்ஸிமம் 2 போர்ஷன்ஸ் தான் அலவுடு. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க போடாட்டி கூட பரவால்ல. ஆனா 2 போர்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் அலவுட். இது வந்து நல்ல பைண்டிங்காவும் இருக்கும். நல்லா உங்க தோசைய நல்லா பைண்ட் பண்ணியும் குடுத்துரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபேட்ஸ் அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் இந்த காம்போனன்ட்ல வரும். 4வது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் புடிச்சது ஸ்பைசஸ் இல்லாட்டி அரோமா. நம்ம வந்து இந்த என்டையர் அடை தோசைய பிளெயினாலாம் சாப்பிட முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பைசஸ் போடணும். எக்ஸாம்பிள் ஜீரகம், ஜிஞ்சர், கரி லீவ்ஸ், ஆனியன், சில்லி பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட் இதெல்லாம் இல்லாம நம்மளால அடை தோசை சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து 4வது காம்போனன்ட். இதுக்கு பெருசா ப்ரப்போர்ஷன்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரீ அண்ட் ஈஸி நீங்க தூவிக்கலாம், இல்லாட்டி அரைச்சுக்கலாம். இதனால நம்மளோட என்டையர் அடை தோசையோட டெக்ஸ்சர் எந்த விதத்திலயும் மாறப்போறதில்ல. டேஸ்ட் மட்டும் தான் மாறும். ஸோ இது வந்து 4வது காம்போனன்ட். அதாவது ஸ்பைசஸ், அரோமேட்டிக்ஸ். 5வது காம்போனன்ட் இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இது வந்து இப்பலாம் லேட்டஸ்ட்டா நம்ம ஆட் பண்றதுனால டோஃபு ஆட் பண்றது, ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போர்ஷன் மேல போகாதீங்க. ஒரு போர்ஷனே ஜாஸ்தி இதுக்கு. அதுக்கு மேல போனீங்கன்னா, சரியா தோசை வராது. ஒரு 1/2 போர்ஷன் வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் 5 விதமான காம்போனன்ட்ஸ் நம்மளோட அடை தோசை பொறுத்த மட்டும். நான் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்றேன். வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால காம்போனன்ட்ஸ்ங்கிற வேர்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஊற வச்சுட்டு மொத்தமாவே ஊற வைக்கலாம்.
ஊற வச்சுட்டு நீங்க மிக்ஸில இல்லாட்டி கிரைண்டர்ல எப்படி வேணா அரைச்சுக்கலாம். நீங்க வேர்க்கடல, ராஜ்மாலாம் வந்து கிரைண்டர்ல அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்த்து அரைங்க. பட் எல்லாமே அரைஞ்சிரும். நல்லா மிக்ஸில அடை கன்சிஸ்டன்சிக்கு எப்படி அரைக்கிறீங்களோ, அதே மாரி நல்லா அரைச்சுருங்க. இப்ப இதுதான் அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபெர்மென்ட் பண்ணோமானா, இது ஃபெர்மென்டேஷன் கிடையாது. இந்த என்டையர் அடை தோசைக்கு ஃபெர்மென்டேஷன்லாம் கிடையாது. அரைச்சுட்டு உடனே வாக்குறதுக்கு தான் அந்த அடை தோசை. மேக்ஸிமம் அரைச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது ஈவினிங் அரைச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் மேல இது கொஞ்சம் ஸ்பாயில் ஆக தான் ஆரம்பிக்கிறது. இது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். ஸோ நான் 24 ஹவர்ஸ் மேல இது ஸ்டோர் பண்ணதில, எப்போதும் எப்படி அடை தோசை பண்றீங்களோ, அதே மாரி தான் இதுவும் வரும். இப்ப இந்த காம்போனன்ட்லாம் டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. 5 சாம்பிள் ரெசிபி குடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 5 சாம்பிள் ரெசிபிய குயிக்கா சொல்லிட்டு வரேன். முதல் தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கீன்வா இல்லாதவங்க ராகி யூஸ் பண்ணிக்கோங்க. கியூமின் சீட்ஸ். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 5 ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ நான் வந்து முன்னாடி சொன்ன மாரி அ பல்சஸா இருந்தா மேக்ஸிமம் 4 ப்ரப்போர்ஷன் தான் போடணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா இதுல ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2வது தோசை பார்த்தீங்கன்னா, கொள்ளு, ராகி, துவரம்பருப்பு, ஸ்டீல் கட் ஓட்ஸ், பச்சை பயிறு, ஜிஞ்சர், கியூமின் சீட்ஸ், கர்ரி லீவ்ஸ். இதெல்லாம் தான் வந்து 2வது தோசையில வந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கொள்ளும் துவரம்பருப்பும் கிட்டத்தட்ட ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ கொள்ளு போட்டாலும் நல்லா கரகரன்னு தான் வரும். பட் நான் ரொம்ப கொள்ளு போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பாடி ஹீட் எனக்கு குடுக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ துவரம்பருப்பு போடாதவங்க கொள்ளியும் போட்டுக்கலாம். நான் இனிஷியலா மென்ஷன் பண்ணல. பட் ஏன்னா நெறைய பேர் அத யூஸ் பண்றதில்ல. அதனால வந்து துவரம்பருப்பும், பச்சை பயிரும் நெறைய பேர் யூஸ் பண்றதுனால, அத நான் காமன் எக்ஸாம்பிளா குடுத்தேன். 3வது ரோசையில பார்த்தீங்கன்னா, ராஜ்மா இருக்கு, கொள்ளு இருக்கு, காராமணி, துவரம்பருப்பு, மூங் பீன்ஸ், ஆனியன், சில்லி பவுடர், சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், கியூமின் சீட்ஸ். இது ஒரு டிஃபரெண்ட் காம்பினேஷன். நல்ல டேஸ்டியா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இது அரைக்க கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் ஜாக்கிரதையா அரைங்க. பர்ட்டிகுலர்லி கிரைண்டர்ல கொஞ்சம் மாட்டி மாட்டி தான் அரைக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு பொறுமையா அரைக்கணும். ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. பர்ட்டிகுலர்லி இந்த ஆனியன்லாம் இருக்குல்ல, ஆனியன நல்லா சாப் பண்ணி அரைச்சுருங்க. நான் இத சாப் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ராஜ்மாவும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் அரைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4வது தோசை பார்த்தீங்கன்னா, சோளம், கருப்பு கொண்ட கடலை, ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஸ்டீல் கட் ஓட்ஸ் இல்லாத இடத்துல ரோல் ஓட்ஸும் போடலாம். ஆனா ஸ்டீல் கட் ஓட்ஸ்க்கு வந்து இருக்கிற பைண்டிங் வந்து ரோல் ஓட்ஸ்க்கு இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து லோ ஜிஐ அப்படிங்கிறதுனால நான் அத யூஸ் பண்றேன். அதோட சேர்த்து பச்சை பயிறு, துவரம்பருப்பு, இதோட சேர்த்து நான் தோஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். தோஃபுவோட டேஸ்ட் பிடிக்கிறவங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். இது தோஃபு டேஸ்ட் ப்ராமினென்ட்டா இருக்குமா அப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தோஃபுக்கும் ஒவ்வொரு மாரி டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நீங்க அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து 4வது தோசை.
5வது தோசையில பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல, பொட்டுக்கடல, கருப்பு கொண்ட கடல, ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் ஸ்டீல் கட் ஓட்ஸ், துவரம்பருப்பு. இதுதான் 5வது தோசை. நல்லா டேஸ்டியா இருக்கும். ஏன்னா, வேர்க்கடலையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாருக்கும். சட்னி தால் அதாவது பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆனியன் சாப் பண்ணி தூவிக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிடலாம். அது உங்க சாய்ஸ் தான். இப்ப நான் சொன்ன 5 தோசையோட எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே துவரம்பருப்பு இல்லாட்டி பச்சை பயிறு. கண்டிப்பா ஒண்ணு இருக்க தான் செய்யும். ஏன்னா, அதுதான் பைண்டிங் ஆப்ஜெக்ட். அத மட்டும் மறந்துறாதீங்க. அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, வரும் தோசை வரும். பட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இது வருமா இல்லையான்னு வாக்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது 2த்துல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அடை தோசை கண்டிப்பா கன்ஃபார்மா சூப்பரா வரும். இந்த என்டையர் அடை தோசை கிரிஸ்பி மொறு அடை தோசை வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு போட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரிஸ்பினஸே வராது. துவரம் பருப்பு போட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் வரும். அதனால உங்களுக்கு ரொம்ப அந்த கிரிஸ்பி மொறு அடை தோசை வேணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு போர்ஷன் அரிசி சேர்த்தா தான் வந்து கிரிஸ்பி ஆகும். ஸோ எனக்கு கிரிஸ்பியா தான் வேணும் அப்டிங்கிறவங்க அரிசி சேர்த்துக்கோங்க. நான் அத பர்சனலா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுவே போதும் அப்டிங்கிறதுனால நான் வந்து இதோட நிறுத்திப்பேன். அவ்வளோதான் நம்மளோட மல்டி கிரெயின் அடை தோசை ரெடி. நான் Instagramல இத 5 டிஃபரெண்ட் ரீலா போட்டிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவா குடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொல்லிக் குடுத்த காம்பினேஷன் இல்லாம நீங்களே உங்களோட காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அந்த துவரம் பருப்பு, பச்சை பயிர மனசுல வச்சுட்டு எந்த காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் சூப்பரா ஒர்க் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon.